இப்போ பாருங்கள், ஒரு 5 கிலோ அரிசிக்கு நம்ம குஸ்கா செய்கிறதுக்கு பாருங்கள், ஒரு 800 ml எண்ணெய் ஊற்றியாச்சு. கோல்டு வின்னரு. நெய் பார்த்திங்கன்னா ஒரு 400 ml ஊற்றியாச்சு. பாருங்கள், எண்ணெய் நெய்லாம் காஞ்சிருச்சு. பட்டை பாருங்கள், ஒரு 5 பீஸ் போட்டாச்சு. ஏலக்காய் பாருங்கள், ஒரு 10 12 ஏலக்காய் போட்டாச்சு. அதே மாதிரி கிராம்பும் பாருங்கள், ஒரு 10 12 கிராம்பு போட்டாச்சு. அப்புறம் பாருங்கள், வெங்காயம், பெரிய வெங்காயம் பாருங்கள், ஒரு 8 பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பச்சை மிளகா ஒரு 12 பச்சை மிளகா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், ஒரு 7 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிடலாம் பாருங்கள். அப்புறம் பாருங்கள், தக்காளி பழம் பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ்க்கு ஒரு 5 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சாச்சு. அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், புதினா பாருங்கள், நல்லா ஒரு 2 பிடிச்ச புதினா. கொத்தமல்லி அதே மாதிரி தான், நல்லா நிரப்பமாக 2 பிடிச்ச போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், தண்ணி வந்து 1க்கு 2 அளந்துக்கலாம். நான் வந்து குக்கரில் செய்கிறோம், அதனால் குக்கரில் தண்ணி அளந்துக்கிறேன். இந்த பக்கம் மசாலா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பக்கத்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 5 கிலோ அரிசிக்கு அப்படியே அளந்து தண்ணி வச்சாச்சு. 1க்கு 2ன்னு எந்த கிண்ணியில் அளக்குறோமோ அதில் 1க்கு 2 ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், மசாலா வணங்கின மசாலாவும் தண்ணியில் கலந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டு மூடி போட்டுடலாம். இதே சட்டியாக இருந்தால் தண்ணி இஞ்சினோடனே பழைய தோசைக்கல் மேலே தூக்கி வச்சு தம் போட்டுடலாம். மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது குக்கர்னால் அதே வாமுக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.